நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால் உலகத்தில் நான் கை செய்துள்ளவனாக ஆகிவிடுவேனே என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல வருடங்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்து இருவர்களையும் இதே அரஃபா மைதானத்தில் தான் அல்லாஹ் ஒன்று சேர்த்தான். ஒன்று சேர்த்ததற்கு அடையாளத்திற்காக வேண்டித்தான் ஒரு ஜபல் ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய அந்த மலையில ஒரு தூண் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. ஞாபகத்திற்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துல கூட்டிட்டு போய் காமிச்சு கொடுப்பேன். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, சாதாரண இடம் இல்லைங்க. அல்லாஹு அக்பர். நபி அவர்கள் சொல்லுவார்கள், அன்றைய தினத்துல அரஃபா மைதானத்தை நீங்கள் அடைந்து விட்டால் ஒரு நொடியை கூட நீங்கள் வீணடிக்காதீர்கள். ஏனென்று தெரியுமா? அன்றைக்கு வானத்தில் இருந்து அல்லாஹ் கீழே இறங்கி வருகிறான். என்னுடைய அடியானின் இடத்திலே கேட்க மாட்டானா? நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன், என்ன வேணாலும் கேட்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறானாம். அல்லாஹு அக்பர். அது மாத்திரமா, அன்றைய தினத்தில் எல்லா மலக்குகளையும் அல்லாஹ் கூப்பிடுவானாம். எல்லா மலக்குகளையும் கூப்பிட்டு, மலக்குமார்களே, நான் மனுஷனை படைக்க போறேன்னு கேட்டேன்,